Hi friends, today I am going to tell about அனுஷ நட்சத்திரம். காணும் அனைவரும் வழிகாட்டி அல்ல, பின்தொடர்ந்து செல்ல. வாழ்க்கையில் நல்ல வழிபாட்டும் சிலரைத்தான் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நல்ல சிந்தித்து செயல்படுக. அனுஷ நட்சத்திரம் ஒரு 17வது நட்சத்திரம். வழிபாடும் சித்தர் வால்மீகி. ஸ்தலம் 8 குடி. அனுஷம் மகாபெரியவர் ஆனது நிற்கும் மகாபெரியவர் அவதரித்த நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய வீட்டில் சனியுடைய நட்சத்திரம். விருச்சகத்தில் 4 பாகங்கள் உடைய நட்சத்திரம். விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம். அனுஷ நட்சத்திரத்துடைய தாயார் அவர்கள் உடல்நலம் சிறிது பாதிக்கப்பட்டு இருக்கும். அனுஷம் மிகவும் ஸ்லோவாக்கத்திற்கு இருக்காது. ஏழை எதற்கு உதவி செய்வார்கள். இவருக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைத்தால் தான் முன்னேற முடியும், இல்லாட்டில் சிரமப்பட வேண்டி இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் கண் பிரச்சனை, பல் பிரச்சனை, தேகம் ஒரு விதமாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் திளைப்பார்கள், மனக்கட்டுப்பாடுடன் வாழ்வார்கள். இவர்கள் அப்பா அம்மாவுக்கு ஒழுக்கமான பிள்ளையாக இருப்பார்கள். இவர்கள் ஏழைக்கு உதவி செய்வதாக இருப்பது ஒரு புனிதமான நட்சத்திரம். தெய்வ ஒளியும் மகா பெரியவர் அவதரித்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு இவர் தேவகுணம் உள்ளவர்கள். மித்திரன் இவர்களுடைய சாமி. விலங்கு வெண்மான். அனுஷம் ஓடிக்கொண்டே இருக்கும். டிராவலிங் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். பறவை வானம்பாடி மகிழ்ச்சியாக பறவை வானம்பாடி. இவர்களுடைய மரம் மகிழமரம் இருக்கும் ஸ்தலங்களுக்கு சேர்ந்து வழிபட்டால் மிகவும் நன்றாக இருப்பார்கள். இவர்கள் சின்னம் சாமரை சின்னம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிவிட்டார்கள் என்றால் இவர்களோட பேச்சை இவர்களே கேட்க மாட்டார்கள். இவர்கள் அப்படி ஒரு கேரக்டர் அவர்களுக்கு. தாமரை கீழே சகதி, மேலே பூ நன்றாக அழகாக இருக்கும். தாமரை பூ மாதிரி சில பாதி வாழ்க்கை கஷ்டம் நிறைந்ததாக, மீதி வாழ்க்கை நன்றாக இருக்கும் தாமரை பூ போல. அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சனி. இவர்கள் அதிகமாக விபத்துக்குள்ளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் பார்த்து கொள்ள வேண்டும். சந்திரன் நீச்சமான சனி நட்சத்திரம் ஆகியால் சளி தொந்தரவுகள். இவர்களுக்கு வம்சத்தில் பெண்களுக்கு சித்தப்பா உறவு, அத்தை உறவு சிறிது கசப்பாக இருக்கும். பெண்களுக்கு உடல் குறைபாடு, உடல் சரியில்லாமல் மன அழுத்தத்துடன் இருப்பார்கள். குற்றம் கண்டுபிடிக்கும் நட்சத்திரம். சுய தொழில் தன்மை உடையவர்கள். உறவுகளை திருமணத்துக்கு இவர்கள் குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் வைத்திருப்பார்கள். அனுஷம் இவர்கள் வம்சத்தில் திருமணமாகாமல் இருப்பார்கள். சின்ன விஷயத்தில் கூட சோர்ந்து விடுவார்கள். தாங்குறும் மனப்பக்கம் குறியும். நிறைய சித்தர்கள், ஜீவ சமாதிகள், மகாலின் தரிசனம் நல்லது. குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்வது பொருளாதார நிலைமை மேம்படுத்தும். இவர்களுக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிப்பு நன்றாக இருக்கும். நல்ல அறிவும் ஆற்றலும் படைத்தவர்கள். மிகவும் சொகுசாக இருக்க வேண்டும் என்றிருப்பார்கள். இவர்கள் சொகுசு வாகன பிரியர்கள். அனுஷம் நட்சத்திரம் குடை தானம் செய்தால் நல்லது. எந்த கோவிலுக்கு சென்றாலும் தாமரை பூவை வாங்கி கொடுத்தால் நல்லது. கருப்பு நிறை உடை அணிவதை தடுத்துக்கொள்வது நல்லது. மனம் சார்ந்த தொந்தரவுகள் வம்சாவளியில் இருக்கும். சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் அடுத்தடுத்து செல்வதற்கு பிளாட்ஃபார்ம் அமைய வேண்டும். களம் நன்றாக அமைந்தால் இவர்கள் சாதனை படைக்க யாரும் தடுக்க முடியாது. 1+7 8 கர்மவினைகள் எடுத்து சரி செய்யும் ஆற்றல் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டு. திருவடைமுதிரூர் சென்று வந்தால் இவர்கள் சரியான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். படிக்கும்போது நிறைய தடைகள் இருக்கும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள். எங்கேயும் இறங்கி போக மாட்டார்கள். மரியாதை வேண்டுமென்று எதிர்பார்ப்பார்கள். சனியுடன் நட்சத்திரம் செவ்வாய் வீட்டில் இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் ஃபைட் செய்வார்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வீட்டில் இவர்கள் தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பார்கள். ஆனால் அனுஷத்தில் பிறந்தால் செல்வ வளம், சாஸ்திர சம்பிரதாயத்தை பின்பற்றுவது இவர்கள் வீட்டில் இருப்பார்கள். காஞ்சி மகாபெரியவர் அவதரித்த நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் பரிகார கோவில். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருநின்ற ஊரில் உள்ள உலகம்மை சமீத மகாலட்சுமீஸ்வரர் சிவபெருமான் அவர்கள் சென்று வழிபட்டால் ஆயுள், ஆரோக்கியம்,
குற்றமில்லாத தன்மை, செல்வ வளம், தானியம், தனய சம்பத்து கிடைக்கும். பெரியவருக்கு வீட்டில் பிரசாதம் செய்து வழிபட்டால் அனுஷ நட்சத்திரத்தன்று இவர் கர்ம வினையை குறையும். அனுஷம் எப்போதும் ஒரு வெற்றிக்கான நட்சத்திரம் தான். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனுஷம் தான்.